கோபத்தின் உச்சகட்டம் அடுத்தவரை காயப்படுத்துவது அல்ல, அமைதியாக கடந்து செல்வதே. நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை ஏற்க தயங்காதீர்கள். நீங்கள் செய்யாத தவறை எதிர்க்கவும் தயங்காதீர்கள். ஒருவரின் உயர்ந்த எண்ணங்கள்தான் அவரை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். ஒரே விஷயத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் அந்த விஷயமே உங்கள் வாழ்க்கையாக மாறுகிறது. உங்களை சுற்றி நிகழும் எல்லா காரியங்களும் உங்கள் சிந்தனைகளால் நிகழும் விளைவு என்பதை முதலில் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நாளைய வாழ்வை அழகாக மாற்றுவது இன்றைய உங்களின் சிந்தனைகளும் செயல்களும் தான். நெருப்பு சுடும் என்பது அறிவு, அதை தொட்டு சுட்டுக்கொள்வது அனுபவம். இனி நெருப்பை தொடக்கூடாது என்று உணர்வது ஞானம். நம் சவால்களை நாமே எதிர்கொள்ளும் போதுதான் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கிறது. முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்வுக்கு சமம். வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. கடினமாக உழைப்பவர்களை விட கவனமாக உழைப்பவர்களுக்கு வெற்றி முதலில் கிடைக்கும். பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அன்பையும் நம்பிக்கையும் கொடுங்கள். ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும். உங்களுடைய இன்றைய நாளின் நல்ல சிந்தனைகளும் செயல்களும் தான் நாளைய பொழுதை மகிழ்ச்சியாக மாற்றுகிறது. எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் இருக்கும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும், சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும். உலகில் விலை மதிப்புமிக்க பொக்கிஷம் நீங்கள் சேர்த்து வைக்கும் பொன்னோ பொருளோ அல்ல, உங்கள் மீது கடைசி வரை பாசம் கொண்டிருக்கும் அன்பான உறவுகள்தான். அடுத்தவரை போல் வாழ வேண்டும் என்பதல்ல வாழ்க்கை, அடுத்தவர் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதே வாழ்க்கை. திருப்பி கொடுக்கப்படாத கடன்கள் மன்னிக்கப்படாத பாவங்கள் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். யாரும் உன்னை தேடி வந்து எது ஒன்றையும் கற்றுத்தர மாட்டார்கள், நீதான் தேடிப்போய் கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு தேவையான அனைத்து அறிவுகளும் திறமைகளும் இந்த உலகம் முழுக்க கொட்டி கிடக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே. ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்குகள் மட்டுமே. ஏன் எனக்குள் இத்தனை போராட்டம்? அமைதியாக இரு, காலம் மாற அனைத்தும் மாறும். உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தொடங்கிய இடத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். யாரிடமும் ஏமாறாமல் வாழும் வாழ்க்கையை விட யாரையும் ஏமாற்றாமல் வாழும் வாழ்க்கையே சிறந்தது. நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். வாழ்க்கையில் முன்னேற குன்றாத உழைப்பு, குறையாத முயற்சி, வெற்றி பெற வேண்டும் என்ற தன்னம்பிக்கை நிச்சயம் இருக்க வேண்டும். அதிர்ஷ்டம் அதிக நேரம் இருக்காது, சிபாரிசு நீண்ட தூரம் வராது, எல்லா உதவியும் எப்பொழுதும் கிடைக்காது, தன்னம்பிக்கை மட்டுமே எப்போதும் ஜெயிக்கும். எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம், நம்மீது தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் மட்டும். வாழ்க்கையின் அழகு நீ எத்தனை சந்தோஷமாய் இருக்கிறாய் என்பதில் இல்லை, உன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதில்தான் அடங்கியிருக்கிறது. ஒரு புத்திசாலியால் சாதிக்க முடியாததை சில நேரங்களில் ஒரு பொறுமைசாலி சாதித்து விடுகிறான். மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டி கொடுத்துவிடும். கோபத்தில் எதையும் தூக்கி எறிய முடியும், ஆனால் கோபத்தை தூக்கி எறிபவனே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வசதியாக வாழும்போது ஓடி வந்தவர்களை விட வறுமையில் வாடும்போது தேடி வந்தவர்களை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். கொத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்து கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை. நாம் விதைக்கும் ஒரு விதை நாளை மரமாகும், அதுபோல நாம் நினைக்கும் ஒரு செயல் நாளை நிஜமாகும், நம்பிக்கை இருந்தால் மட்டும். அதிகாலை நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும்.
1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை, 4 மடங்கு உழைப்பிருந்தால் வெற்றி நிச்சயம். உணவில் உப்பு அதிகமானால் உணவே கெடும். அதுபோல் வாழ்க்கையில் ஆடம்பரம் அதிகமானால் வாழ்க்கையே கெடும். சில நேரங்களில் அடுத்தவர்கள் எதிர்பார்ப்பதை விட நம் வழியில் நாம் தனியாக செல்வதுதான் சிறந்தது. பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான். சிலருக்கு இலையாக இருப்பதும், சிலருக்கு கிளையாக இருப்பதும், சிலருக்கு மரமாக இருப்பதும் அவரவர் நம்மை புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் இருக்கிறது. கோபத்தில் பொறுமை இழக்காதே, வேகத்தில் வார்த்தை விடாதே, கவலையில் கண்ணீர் விடாதே, பழகியவரை பாதியில் விடாதே, விலகியவரை தேடி செல்லாதே. போராடும் மனிதர்களிடத்தில் தோல்வியும் ஒரு நாள் தோற்று போகும். விரிக்காதவரை சிறகுகள் கூட பாரம்தான், விரித்து பார்த்தால் வானம் கூட தொடும் தூரம்தான். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் உளியாக இருந்துள்ளார்கள். தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நாம் நடப்பதையெல்லாம் நல்லதாய் எண்ணிக்கொள்வோம். நாம் நினைப்பதும் ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில்தான் உள்ளது. வானவில் தோன்றும்போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும்போது வாழ்க்கை அழகாகிறது. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. ஆனால் தன் தூய்மையான மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டால் துன்பமில்லை. உன்னை நீயே மதி, அப்போதுதான் வாழ்வில் உயர்வாய். கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை துன்பமில்லாமல் நகரும். மகிழ்ச்சியின் இரகசியம் விரும்புவதை செய்வது. வெற்றியின் இரகசியம் செய்வதை விரும்புவது. என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை. கனவு நிறைவேறும் வரை உன் முயற்சியை கலைத்து விடாதே. ஏனெனில் முயற்சி மட்டுமே நம்மை முன்னேற்றி முதலிடம் ஆக்கும். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக முக்கியம் மனித வாழ்வில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகள் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றும் எல்லையும் இல்லை, எதிரியும் இல்லை. முயற்சி செய்தால்தான் நீ நினைத்ததை அடைய முடியும். உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு போராடு. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைக்கும். திறமை இல்லாதவர்கள் என்று உலகில் எவரும் இல்லை. திறமையை வெளிக்கொண்டு வர எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்து தோற்றவர்கள்தான் அதிகம்.